நாம எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது இயற்கை தாங்க. இயற்கைனா என்ன? பெரிய பெரிய மலைகள், அழகான காடுகள், சோர்னு பெய்யுற மழை, சில்லுன்னு வீசுற காத்து, நம்ம காலை தொட்டு உரசுற கடல் அலை, இவ்வளவுதானா? நிச்சயம் இல்ல. 5 அறிவு உள்ள ஒரு உயிரினம் மனிதர்கள் மேல காட்டுற அன்பும் இயற்கை தாங்க. அந்த வகையில மனிதர்கள் மேல மிகுந்த அன்பு காட்டுற ஒரு விலங்கு தான் யானை. யானையை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய ஒரு விலங்குனா அது யானை மட்டும்தாங்க. அதுவும் கோயில் யானை ஒண்ணு அலங்காரம் செஞ்சு ஆடி ஆடி நடந்து வந்தா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஒரு யானைக்கே அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பல கோயில்ல இருந்து 26 யானைய ஒரே இடத்துல பார்த்தா டபுள் சந்தோஷம் தரும் இல்லையா? கண்டிப்பா தருங்கிற நம்பிக்கையோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்க தேக்கம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். யானைகள் புத்துணர்ச்சி முகாம். அதாவது இன்னைக்கு மட்டும் 26 யானைகள் இங்கே இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். வாங்க போகலாம். பொதுவாவே யானையோட குணம், உடல் வாகு எல்லாமே அது வசிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அமையும்னு சொல்றாங்க. காட்டு விலங்குன்னு சொல்லப்படுற யானை கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய பண்பு கொண்டது. ஆனா கோயில்கள்ல வளர்க்கக்கூடிய யானை தனியா தான் இருக்கும். மற்ற யானைகளோட பழகிற வாய்ப்பு கோயில் யானைகளுக்கு கிடைப்பதில்லைன்னு தான் சொல்லணும். இந்த குறைய போக்குறதுக்காகவும் யானைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்த உண்டாக்குன திட்டம் தான் யானைகள் புத்துணர்வு முகாம் திட்டம். இந்த ஆண்டுக்கான யானைகள் புத்துணர்வு முகாம் நிகழ்ச்சிய கோவை மாவட்டத்தில் உள்ள தேக்கம்பட்டிங்கிற ஊர்ல தமிழக அமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க. இந்த நிகழ்ச்சியில ஏராளமான பொதுமக்களும் கலந்துகிட்டாங்க. ஒரே நேரத்துல 26 யானைய பார்த்ததும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா உணர்ந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம பொதுமக்களே யானைகளுக்கு பழங்களை சாப்பிடவும் கொடுத்தாங்க. நாங்க இங்க யானை முகாம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு வந்தோம். அனைத்து மகளிர்களும் இங்க வந்திருக்கோம். இந்த சூழ்நிலை, இயற்கையான சூழ்நிலை யானைகளுக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறதுனால தான் வருஷம் வருஷம் இந்த இடத்துல யானை முகாம் போட்டுட்டு இருக்காங்க. யானைகளுக்கும் சிறந்த ஓய்வான இடமா இருக்கு. பக்கத்திலேயே பவானி ஆறு ஓடுது. இயற்கை வளம் சூழ்ந்த இந்த இடத்துல ரொம்ப அழகா அனைத்து தர மக்களும் ரொம்ப இயற்கையா ரொம்ப அழகா யானைகளை எல்லாம் கண்டு கழிச்சிட்டு இருக்காங்க. யானைகள் அருகில் செல்றதுக்கு எந்த பயமும் இல்லை. எல்லா குழந்தைகளும் ரொம்ப சூப்பரா நடத்திருக்காங்க. இதுல யானை பாகர்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப சிறப்பா யானை பாகர்கள் யானைகளை அழகா வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால இங்க யாருக்கும் வர்றதுக்கு பயமும் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கே உரிய அழகான அருமையான மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழ்ந்த ரொம்ப அழகான இடமா இருக்கிறதுனால எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். மேட்டுப்பாளையம் மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து சுற்றுப்புற இடத்துல இருக்கிற எல்லா மக்களுமே இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. யானைகள் புத்துணர்ச்சி முகாம்ல யானைகளுக்காக பல ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மருத்துவம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பா மருத்துவ குழு ஒன்றும் மருந்தகம் ஒன்றும் அமைச்சிருந்தாங்க. எல்லா யானைகளுமே புத்துணர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எந்த யானைக்கும் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எந்த யானைக்கும் கிடையாது. உடல்நலம் சரியில்லாத யானைக்கு கூட இங்கே ட்ரீட்மெண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா 2 நேரம் டாக்டர்ஸ் வருவாங்க. 2 நேரம் அதை எப்படி இருக்குங்க, என்ன இருக்குது, ஏதாவது குறை இருக்குங்களா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸும் அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா சிறப்பாக நடைபெறுது இங்கே. மருத்துவத்துக்கு அடுத்து யானைகளோட பாதுகாப்பு, காட்டு யானைகள் முகாமுக்கு வராம தடுக்கிறதுக்கு 4 புறமும் குறைஞ்சபட்ச மின்சாரம் பாயக்கூடிய மின்வேலி அமைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் நீங்கள் வழக்கமாக இங்கே இருக்கிறது தான் அது எப்படி இருந்தாலும் மோப்ப சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. இங்கே இத்தனை யானைகள் இருக்குது, காட்டு யானைகளுக்கு இது பண்ணி வர முடியுமா? கண்டிப்பாக வருங்க. அதாவது என் அறிவு கெட்டினது வரைக்கும் சொல்கிறேன்.
அது என்னென்னு கேட்டிங்கன்னா அது 1 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக தெரியும். ஃபாரஸ்ட் யானை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யானை இருக்கிறது 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நின்றுதுன்னா இங்கே நம்ம யானை இருக்குது, கூட்டம் இருக்குங்கிறது அது கண்டிப்பாக அறிஞ்சு வரும். தமிழக அரசு வந்து இந்த வன பாதுகாப்புலாம் வச்சு அதை விரட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றிலையும் மின்வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பாதுகாப்பில் நாங்கள் பார்த்தோம். இதனால முகாம்ல இருக்கக்கூடிய யானைகளும் சரி பாகன்களும் சரி ரொம்பவே பாதுகாப்புடன் தான் இருக்காங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மயிலாசாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான யானை பேர் அவையாம்பிகை. இந்த சிறப்பு நல முகாமுக்கு 12 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். 12 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தும் முகாமுக்கு வர்றதுனால கிடைக்கிது. மன மகிழ்ச்சியோடு இருக்கும். யானைகளுடைய வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கோயிலையும் இருக்கிறதுக்கு இங்கே வந்து 30 யானையும் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எப்படி நம்ம போனோன்னா பாசமாக இருக்கோமோ அதுபோல் எல்லா யானையிலையும் ஒன்று சேர்க்கும் போது எல்லா யானையும் பாசமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து அதுகளுக்கு காட்டில் எப்படி வாழுதோ அதேபடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா யானையும் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி 48 நாள் இந்த யானைகளுக்கு ரொம்ப ஆனந்தமாக குளியல், மருந்து, சாப்பாடு, லேவியம், அதுக்கு உண்டான சத்து உணவு, நல்ல குளியல் எல்லாமே இங்கே நல்லா கொடுக்குறாங்க. இங்கே வந்து அனைத்து தீவனமும் இங்கே வருது யானைகளுக்கு. அதனால் யானைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இந்த 48 நாள் கொடுக்குற யானைகள் கொடுக்குற தீனி இருக்குது பாருங்கள், மருந்துகள் இருக்குது பாருங்கள். அதை வந்து இந்த மருந்தை வந்து அங்கேயே நாங்கள் கண்ட்ரோல் இவங்க சொல்லிக் கொடுக்குறது அங்கேயே வந்து செய்கிறனால யானைகளுக்கு பெரும்பாலும் சீக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த புத்துணர்வு மருத்துவமில் நாங்கள் யானை பாகலாம் ஒரே குடும்பமாக இருக்கோம், யானைகளும் ஒரே குடும்பமாக இருக்குது. இந்த சிறப்பு முகாம்லாம் ஒரு நல்ல திட்டம். இது வருஷம் வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யானைகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்க குளியல், வாக்கிங் போன்ற பல விஷயங்களை செய்றாங்க. பொதுவாவே யானைகள் அதிகமா தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஒரு நாளைக்கு 240 லிட்டர் தண்ணி குடிக்குமா ஒரு யானை. இந்த முகாம்ல யானைகள் குடிக்கவும் சரி குளிக்கவும் சரி தண்ணிக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம், இந்த முகாமே பவானி ஆற்று படுக்கையில தான் அமைஞ்சிருக்கு. யானைகள் குளிக்க பிரத்யேகமா ஷவர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஷவர்ல தனித்தனியா ஒவ்வொரு யானையும் தண்ணியில விளையாடிக்கிட்டே குளிச்சத நம்மளால ரசிக்க முடிஞ்சது. அதுலயும் ஒரு யானை பக்கெட்ல இருக்கிற தண்ணிய தும்பிக்கையால எடுத்து மேல ஊத்தி குளிச்சத பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சில யானைகளை பாகன்கள் தேய்ச்சி குளிப்பாட்ட யானைங்க ஹாயா படுத்து கிடந்ததையும் நம்மளால ரசிக்க முடிஞ்சது. 3 மணி நேரம் யானையை தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. 3 மணி நேரமும் யானை தண்ணியில சந்தோஷமா பொழுத கழிக்குதுன்னு சொல்லலாம். இங்கே இந்த 48 நாள் பார்த்தீங்கன்னா யானைகள் கூட பழகுது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஒவ்வொரு யானையோடையும் சேர்ந்து சந்தோஷமாக கை கொடுத்து ஒரே வாளிலேருந்து தண்ணி எடுத்து எல்லாம் குளிக்கிறது, ஒருத்தருக்கு சண்டை இல்லாமல் நாங்கள் இப்போ எங்கள் யானை பாகன்கள்லாம் எப்படி நாங்கள் பேசிக்கிறோம் கொண்டுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த யானைகளும் பேசிக்கக்கூடிய இதை நாங்கள் பார்க்குறோம் கண் கூட. ஆமாம், அவ்வளோ சந்தோஷமாக இங்கே இருக்குது. ரொம்ப நேரம் தண்ணியில ஆட்டம் போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு யானைக்கும் நாமம் பட்டை எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. எல்லா யானையும் அமைதியா ஒத்துழைக்க ஒரு யானை மட்டும் தலை ஆட்டி ஆட்டி பாகன் கூட விளையாடினது ரொம்பவே ரசிக்கும்படியா அமைஞ்சது.
அந்த பாகனும் கொஞ்சம் கூட கோபப்படாம அது கூட விளையாடிக்கிட்டே நாமம் போட்டது பொறுமையின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். யானைக்கு வந்து சாதம் நாங்கள் எல்லாம் கொடுத்து முடித்தோன்னா கொஞ்சோண்டு சாதத்தை கையில் எடுத்து யானையை வந்து இப்படி சுற்றி போடுவோம். இப்படி ஏன்னா திஷ்டி போடுறதுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டுறோம். அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ யானைக்கு சோறு ஊட்டும் போது அங்கே வர்றவங்க எல்லோரும் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள மனசில் அவங்க இதாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் யானை இவ்வளோ பெரிய உருவம் இவ்வளோ சோறு சாப்பிடுது அப்படிங்கும்போது அந்த கண்ணு பற்றக்கூடாதுன்னு எங்களுடைய ஒரு திருப்திக்காக எங்களுடைய யானை மேலே வந்து யாரும் வந்து இது பண்ணிடக்கூடாங்கிறக்காக நாங்களாக இது வந்து திஷ்டி சுற்றி போடுறது தான் இது. இதில் வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் காரணம் இல்லை. திஷ்டி யானை மேலே பற்றக்கூடாங்கிறக்காக நாங்கள் பண்ணுறது. அடுத்ததா யானைகளுக்கு இங்க கொடுக்கப்படுற உணவுகள் வெள்ளை சாதம், கேப்ப, கொள்ளு, பாசிப்பயிறு, சோளத்தட்டு, கருப்பட்டி, கரும்புன்னு எல்லாமே யானைகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு தான் தர்றாங்க. புத்துணர்ச்சி முகாமில் வந்து யானைகளுக்கு சிறப்பாக இன்னும் பண்ணுவாங்கல்ல, அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க? சிறப்பு உணவுன்னு தனியாக ஒரு இதை கொடுத்து காலையில் 10:30 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி ஐட்டங்களும் கொடுக்குறாங்க. பசுந்தீவனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கோப்போர், கோஃபைவ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். தென்னை மட்டை கிடைக்கிறதே ரேர். இப்போது தென்னை மரங்களே இப்போ அதிகமாக கிடையாது. தென்னை மட்டை கிடைக்கிறது ரேர். இங்கே தென்னை மட்டை கிடைக்கிது. கூந்தப்பனை கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது கேரளா சைட்லேருந்து அதிகமாக கிடைக்கும். அது இங்கே கிடைக்கும். அப்புறம் தட்டு, பச்சை தட்டு, அதெல்லாம் அதிகமாக நம்ம இதில் கிடைக்காது. அதுவும் இங்கே கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறது, விதவிதமான உணவுகள், அதாவது பசுந்தீவனங்கள் இங்கே கிடைக்கும். அது ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு எப்படி உருண்டை பிடிச்சு ஊட்டி விடுவாங்களோ அதே மாதிரி தான் பாகன் தன்னோட யானைக்கு ஊட்டி விடுறாரு. அங்கே இது சோளத்தட்டை, புல்லு எல்லாமே அங்கேயும் கிடைக்கும். இந்த கூந்தப்பனைன்னு ஒன்று வந்து இங்கே வரப்போ தான் அது சாப்பிடும். அது ரொம்ப ஹெல்த்தான ஐட்டம், யானைக்கு உடம்புக்கு ரொம்ப இது. அது எங்கள் ஏரியாவில் கிடைக்காது. அந்த தீவனம் வந்து இங்கே வர்றப்போ தான் அந்த மட்டையை சாப்பிட்றது. இங்கே நல்லா மருத்துவம், யானைக்கு நல்ல குளியல், மண் தரையில் வாக்கிங், நல்லா மண் தரையில் தான் யானை நிறுத்தப்படுது. சிறந்த முறையில் உணவு, பசுந்தீவனங்கள் சிறந்த முறையில் கிடைக்கிது யானைகளுக்கு. 48 நாள் அதுகளுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீடம். அதே மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி தான். அடுத்ததா முகாம்ல யானையை வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு யானையும் அவங்களோட பாகனோட சேர்த்து 1 by 1 மண் தரையில வாக்கிங் போக வைக்கிறாங்க. கோயில்ல இருக்கிற யானைகள் மண் தரையில நடக்கிறதுங்கிறது அரிதான விஷயம்தான். இங்க மண் தரையில வாக்கிங் போறதால யானைகளோட கால்களுக்கு இதமா இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைப்பயிற்சி, காலையில் எழுந்திரிச்சு நடைப்பயிற்சி பண்ணுறோம். இதே நம்ம ஊரில் பண்ணுறது ரொம்ப ரேருங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தார் ரோடு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யானைக்கு கீழே வந்து செருப்புன்னு நம்ம போட்டு போகிறோம்ல, அது மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கு பேர் நாங்கள் வந்து செருப்பு தட்டுன்னு சொல்லுவோம். தட்டு இது. அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தூரம் தான் நடந்து போக முடியும். அதுக்கப்புறம் அது தேய்மானம் அடைஞ்சிடும். அதுக்கு மேலே பிரயாணம் பண்ண முடியாது. எங்கே நடக்கணும்னா நடக்க முடியாது, கஷ்டம். ஒரு சின்ன கல் குத்துனாலும் பிளட் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்தரை, சுற்றிலையும் மண்தரை. அதில் மண்தரையில் நடக்கும்போது அது பாதுகாக்கப்படுது. அந்த அட்டை வந்து பாதுகாக்கப்படுது. கீழே இருக்கிற அட்டை வந்து பாதுகாக்கப்படுது. அதனால் இது கொஞ்சம் நல்லா அது வாக்கிங் போகிறதுக்கு ஜாலியாக, அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக சந்தோஷமாக சுற்றுது, போகுது, வருது. அது இங்கே ஒரு சிறப்பு. இங்கே 48 நாள் சூப்பராக அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடும். இன்னைக்கு கோயிலுக்கு போகிற வரைக்கும் நல்ல வளர்ச்சி ஆகும். அந்த இது இருக்குது ஸ்பெஷல். சன்பாத் கேள்விப்பட்டிருப்பீங்க, மண்பாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க,
யானை தன்னோட தலையில தானே மண் அள்ளி போட்டுக்கும். யானையோட உடம்புல ஹீட் அதிகமா இருக்குமா, அதை தணிக்கத்தான் யானை மண் அள்ளி போட்டுக்குமா. இந்த முகாம்ல இந்த மண் குளியலுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் இந்த யானைகள் புத்துணர்ச்சி முகாம்ல 26 யானைகள் இருந்தாலும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில்ல இருந்து வந்த செங்கமலம் யானைக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். இங்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் இந்த யானைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க அதோட ஹேர் ஸ்டைல் தாங்க காரணம். ஐயா, இப்போ வந்து இங்கே வந்திருக்க கேம்ப்லேயே வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு வந்து செங்கமலத்தை பற்றி தான். செங்கமலத்துக்காக தனி ரசிகர்களே இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த செங்கமலங்கிறது, செங்கமலத்துக்கு 32 வயசு ஆகுது. இந்த முடி வளர்கிறதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உலகம் பூரா ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே செங்கமலத்துக்கு இருக்குது. இந்த முடிங்கிறது அதுக்கு தனியாக யானை வாகனர் கவனம் செலுத்தி 2 வலையும் சாம்பு போட்டு அதை நல்லா பராமரித்து குளிப்பாட்டி இங்கே முகாமுக்கு வந்ததுலேயே ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா செங்கமலம் தான். பாப் கட்டிங் செங்கமலம் அப்படின்னாக்கா உலகம் பூராவும் ஃபேமஸான ஒரு யானை செங்கமலம் யானை. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு யானைனா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி யானையை தான் வந்து எதிர்பார்த்தாங்க செங்கமலத்தை. செங்கமலம் என்னென்ன சேட்டைகள் பண்ணுது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செங்கமலம் வந்து 2003 வருஷம் மன்னார்குடிக்கு கொண்டு வந்தது. இது பிறந்தது வந்து பீகாரில். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து கேரளாவில் பரவூர் புத்தங்குளங்கிற ஊரில் வாங்கினோம். இது 2003 14 வயசில் கோயிலுக்கு வந்தது. இது அப்போ வரும்போது அது பேர் சீதா. இங்கே வந்தோன்னே செங்கமலம்னு அந்த கோயில் சுவாமி பேரை மாற்றியாச்சு. இது வந்ததுலேருந்து சுவாமிக்கு பணிவிடை பண்ணிகிட்ருக்கு. சுவாமி புறப்பாட்டுக்கு போவோம், சுவாமி புறப்பாட்டுக்கு சாமரம் வீசும், மௌத்தார்கன் வாசிக்கும். இது வரும்போது இதுக்கு தலையில் முடி கிடையாது. நான் என்ன பண்ணேன், இந்த குழந்தைங்களுக்கு சின்ன குட்டி யானைக்கு முடி நிறையா இருக்கும்போது சரி நம்மளும் இதையும் வளர்த்து பார்ப்போமே அப்படின்னு வளர்த்தேன். அது முழுசாக கோஆப்ரேட் பண்ணிச்சு. அது செங்கமலம் தான் கோஆப்ரேட் பண்ணிச்சு. அதுக்கு முடி வளர்ந்தது காரணம் செங்கமலம் தான், முழுக்க அதுதான் காரணம். அது மற்ற யானையெல்லாம் பிச்சு எடுத்துரும் கையால், கைக்கு எட்டின அளவு உள்ளதை பிச்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண இப்போ நல்லபடியாக முடி வளர்த்து ரொம்ப பாப் கட்டிங் செங்கமலம்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம். இது இல்லாமல் நான் குளிக்க வைக்கும்போது பார்த்தேன், அதுக்கு ஷாம்பு போட்டு அதுக்கு தனியாக பராமரிக்கிறீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். 2 வேளை ஷாம்பு போடுவோம் முன்னாடியெல்லாம். ஷாம்புன்னா இந்த ஷாம்பு கிடையாது, நான் சொந்தமாக தயாரித்து மருதாணி பூந்தி கொட்டை இதில் எல்லாம் மருந்து தயார் பண்ணி அந்த ஷாம்பு போட்டு நேச்சராக போட்டு இது பண்ணதுனால தான் அந்த முடி கொட்டாமல் இருக்குது. இல்லைன்னா எல்லாரும் கொட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது பப்ளிக் மக்கள்கிட்டையும் ரொம்ப இதாக போய் இப்போ பாப் கட்டிங் செங்கமலம்னு ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டு. செங்கமலம் இங்கே இந்த முகாமுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? முகாமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதோட ஃப்ரெண்டு சுந்தரவள்ளி தாயார் கோதை எல்லாம் பக்கத்தில் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. வெளியில் போய் வாக்கிங்காக இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் ஒன்றா தான் போயிட்டு வராங்க, எல்லாமே இதாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். எல்லா யானையும் ஒன்று போவோம். இங்கே வந்திருக்கிறது மொத்தம் 26 யானை வந்திருக்கு. இந்த 25 யானையோடையும் இந்த செங்கமலம் சேர்ந்துவோம். ரொம்ப சாதுவான யானை அது. ஆமாம், யாரையும் அடிக்காது, ஒன்றும் பண்ணாது, அடுத்த யானையெல்லாம் ஒன்றும் சீண்டாது. எல்லா யானையோடும் 25 யானையோடையும் சேர்ந்து ஒன்றா குளிக்கவும், ஒன்றா சாப்பிடும், ஒன்றா தொட்டு பேசிக்கும், எல்லாம் பண்ணி. அது குளிக்கிறதே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஷவரில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு? ஆமாம், எங்கள் ஊரில் ஷவர் வச்சுருக்கோம். நாங்கள் ஊர்லேயும் ஷவர் வச்சுருக்கோம், இங்கேயும் வந்து ஷவரில் ரொம்ப பிரியமாக குளிக்கும். இதுக்கு வேறு என்ன மவுத்தார்கன் சொன்னீங்க, வேறு என்னென்ன பண்ணோம்? மவுத்தார்கனில் ஏதாவது என்ன வாசிக்குது? வந்த புதுசில் வந்து ஃபுட்பால் விளையாடும். அப்புறம் கோவில் ஃபங்க்ஷனுங்கும் போது நம்ம ஃபுட்பால்லாம் இது விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க. அதனால் ஃபுட்பால் விளையாட மாட்டோம். மவுத்தார்கன் வாசிக்கும். மவுத்தார்கன் ஏதாவது சும்மா இதை பண்ணல எப்படிங்க? புறப்பாடப்போ வாசிக்கும், சாதாரணமாக வாசிக்கும். நல்லா இருக்கும் அது. சரிங்க சார், ரொம்ப நன்றி. பாப் கட்டிங் செங்கமலம் மவுத்தார்கன் வாசிக்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உயிரினம் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாம அமைதியா நடந்துக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த யானை கூட இருக்கிற பாகன் மட்டும்தாங்க. ஒவ்வொரு பாகனும் அவங்க வளர்க்குற யானைய தன்னோட குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. என் குடும்பத்தில் ஒரு அங்கம் அது. ஒவ்வொரு யானை பாகனுக்கும் குடும்பத்தில் ஒரு அங்கம். அது யானையை வந்து வேறுபடுத்தி யாருமே பார்க்க மாட்டோம். எங்கள் குடும்பத்தில் ஒன்றா தான் நினைப்போம். நாங்கள் அதை வந்து பிரித்து அது யானைன்னு தனியாக பிரிக்க மாட்டோம். அது என் பொண்ணாகவும் பார்ப்பேன், என் மனைவியாகவும் பார்ப்பேன், எங்கள் அம்மாவாகவும் பார்ப்பேன், எங்கள் அப்பாவும் பார்ப்பேன். புரிஞ்சுதுங்களா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பார்க்கலாம், பிரித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குங்க. இதில் வந்து இந்த தொழிலில் வந்து பெரிய ஆள் யாருமே சொல்லிக்கிட்டது கிடையாது இன்றைக்கி வரைக்கும். இப்போவும் சொல்கிறேன், இன்னும் எனக்கு கல்யாணி நிறையா கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாவும், அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பும் காட்டுறாங்க. இந்த ஒரு நாள் 26 யானைகளுடனும் பாகன்களுடனும் பழகியது எனக்கு முற்றிலும் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி தந்துச்சு. யானைகளுக்கும் பாகன்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பு விவரிக்க முடியாத ஒரு உணர்வு. அதை உணர மட்டுமே முடியும். என்ன மாதிரியே நீங்களும் அந்த அன்பை உணர்ந்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோட விடை பெறுகிறேன். நான் உங்கள் சுரேஷ்.